ரகு, கதிர் உங்கள் 2 பேத்தையும் நம்பி தான்ப்பா இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போகிறேன். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க, சரியா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம், சரிங்களா? பா, சும்மா கவலைப்படாமல் கிளம்புங்கப்பா. நாங்கள் பார்த்துக்குறோம். 2 பேர் இருக்கோம்ல. அவனுக்கும் எல்லாம் தெரியும், எனக்கும் எல்லாம் தெரியும். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தானே போயிருக்கீங்க 2 பேரும். கவலைப்படாமல் பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா, சும்மா அவனுங்களை ஏன்ப்பா இது பண்ணுறீங்க? இந்த டைமில் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா தானே தெரியும் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பை கொடுக்கணுன்னு. எப்போ பார்த்தாலும் நீங்களும் நானுமே எல்லாமே தலையில் தூக்கி வச்சுக்க முடியாதுல்ல. அவனுங்களுக்கும் இந்த டைம் தெரியும் யார் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது முதற்கொண்டு அவனுக்கு கற்றுக்குவானுங்கப்பா. விடுங்க, எல்லாம் ட்ரை பண்ணால் தானே வரும். ட்ரை பண்ணாமல் எப்படிப்பா வரும்? பிரதர், நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுவ? எப்பவுமே அப்பாவுக்கு முன்னாடி நீ தான் எட்டி விழுந்து திட்டுவ. இன்னைக்கு என்ன இப்படியெல்லாம் பேசுறியே? நீயா பிரதர் இது? நம்பவே முடியல. ஏன்டா, உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனா கூட அது தப்பாக பேசுகிறீங்களேடா. பேசாமல் அப்பா திட்டும்போது பேசாமையே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லா திட்டுவாங்கடான்னு விட்டுறணும்டா உங்களுக்கெல்லாம். எப்பா சாமிகளா, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், அமைதியாக இருக்கோம், நல்லா பார்த்துக்குறோம், பிஸ்னஸை நல்லா பண்ணுறோம். ஓகே, வேறு எதுவும் எதிர்பார்க்குறீங்களா சொல்லிட்டு போங்க, அதையும் செஞ்சு வைக்கிறோம். அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ கிளம்பிட்டேன், எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அப்போ அவங்களுக்கும் தெரியும்னா என்ன தெரியாதோ? சரிடா சரி, உன்னோட பிரச்சனையை அமைதியாக வைக்கிறியா? உன்னை ஏதாவது ஒன்று காலை வரனா உன்னை என்னை இப்படி மாட்டி விடலான்னு நினச்சிட்டு இருக்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. நீ அமைதியாக இரு. வீட்டில் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் தெரிய வேண்டாம், நான் அமைதியாக இருக்கேன். நீ இப்போவே போட்டு விட்ருவ போலையே. சும்மா கேட்டேன் ப்ரோ. நீயும் லவ் பார்த்து பண்ணு. ப்ரோ, எல்லாம் தெரியும். 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களாடா? அவன் யாரை பார்த்துட்ருக்கான், நீ யாரை பார்த்துட்ருக்கேன்னு எனக்கு எல்லாம் தெரியும். பக்கத்து வீட்டு சாயில் மேலே விழுகுது, அவனுக்கு ஆஃபீஸில் ஒரு சாயில் விழுகுது. என்ன பண்ணுறது? கண்டுபிடிச்சிட்டியா ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ, வீட்டில் எதுவும் போட்டு கொடுத்துறாத. முதல்ல உன்னோட கல்யாணம் முடியட்டும், அப்படியே ஒவ்வொருத்தர் கல்யாணத்தையும் பேசி பேசி முடிவு பண்ணிக்கலாம் ப்ரோ. சரிடா. சரி, பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்தாச்சா? நம்ம கிளம்பலாங்க. அம்மா 2 மினிட்ஸ்மா, நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கீங்களா? நான் இவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஒரு சில விஷயம் மட்டும்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? ஆமாண்டா, எனக்கும் ரொம்ப கால் வலிக்குது. போயிட்டு வாங்க போங்க. டே பசங்களா, நேரத்துக்கு 2 பேரும் கரெக்டாக சாப்பிடுங்க. வேலைன்னு வேலையை மட்டுமே பார்த்துட்ருக்காதீங்க. 2வது விஷயம், நான் ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், வந்து அவங்க குக் பண்ணுறதுக்கு நாளையிலேருந்து வந்துடுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட்டெல்லாம் சமைக்க தெரியாது, இந்த ஊர் ஃபுட்டு தான் சமைப்பாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கடா. நான் போயிட்டு வரேன். அம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்மா. நீ ஏமா தேவையில்லாமல் மீடெல்லாம் கூப்பிட்டு? அதெல்லாம் வேணாம்மா. அண்ணாவுக்கும் சமைக்க தெரியும், எனக்கும் சமைக்க தெரியும். 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சுக்குவோம், விடுமா. ஆமாம்மா, ஏம்மா ஒரு வாரத்துக்கோசரம் எதுக்குமா மீடெல்லாம் வைக்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் மாறி மாறி சமைச்சிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிறோம். சரிடா, அப்பா அம்மா சொன்ன மாதிரி பார்த்து பத்திரமா இருங்க. வேலையிலேயும் கவனமாக இருங்க, சாப்பாட்லேயும் கவனமாக இருங்க. நாங்கள் ரீச் ஆனதும் உங்களுக்கு கால் பண்ணுறோம், சரியா? சரி ப்ரோ, அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து டேக் கேர் பண்ணிக்கோ. சரி ப்ரோ, டேக் கேர், பாய். அம்மா, நீ இல்லாமல் நான் அம்மா கஷ்டப்படுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? நல்லா சாப்பிடு. எங்கள் 2 பேர்த்தையும் நினச்சி கவலைலாம் படாத. நாங்கள் 2 பேரும் இங்கே நல்லா தான் குட்டிக்குவோம், சரியா? அம்மா பத்திரமா போயிட்டு வாங்க. லவ் யூ. எங்களை நினச்சி எதுவும் கவலைப்பட வேணாம். நாங்கள் பத்திரமா சாப்பிட்டுட்டு இருப்போம், சரியா? சீக்கிரம் வாங்கம்மா. டேய், 2 பேரும் சின்ன பசங்கங்கிறத நிரூபிக்கிறீங்க பார்த்தீங்களா? அம்மா எங்கே போகிறாங்க? என் கூட தானே வராங்க. என்னமோ உங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஓவராக பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்களே ஒரு வாரத்தில் அங்கே வந்துடுவீங்க. ஒழுங்காக இப்போ பிஸ்னஸை பாருங்கடா. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இன்னும் +2 படித்த பசங்களாட்ட பண்ணிகிட்டு இருக்கீங்கடா. போனேன், உனக்கு என்ன தெரியும்? ஆமாம், அம்மா இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே அம்மாவோட சாரியே பூத்தி பழங்கி அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கி பழகிட்டேனா. இப்போ நீ இல்லைன்னா என்னம்மா பண்ணுறது? நாளைக்கு பொண்டாட்டி கட்டினா கூட இப்படி தான் பண்ணுவீங்களாடா? போங்கடா 2 பேரும். பேசாமல் போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நான் போகிறதுக்கே எனக்கு மனசு இருக்காது. பரவாயில்ல, போயிட்டு வா. பாவம் பாட்டி உனக்காக கடைசி தருணத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் அதை தடுக்க விரும்பல. பத்திரமா போயிட்டு வா, நாங்கள் இருந்துக்குவோம். போ. ஆமாம்மா, லவ் யூ. அம்மா பாய்மா. அண்ணா பாய். அப்பாவையும் அம்மாவையும் டேக் கேர் பண்ணிக்கினேன். ஆமாம், எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்குவான் அவன். சீக்கிரம் வந்து சேருங்கடோ. ஆமாண்ணே, டேக் கேர் பண்ணிக்கோ, பாய். நீங்கள் விடுங்கடா, நான் பார்த்துக்கிறேன். அம்மா நீ போய் எங்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்காருமா. இவனுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பானுங்க. நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். சரிடா. இங்கே பாருடா, இப்போ அப்பாவும் நானும் இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க.
கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் தைரியமாகவும் 2 பேரும் ஹேண்டில் பண்ணிக்கிங்க. இந்த தடவை உங்களுக்கு பெரிய டாஸ்க் மாதிரி நினச்சிக்கோங்கடா. நல்லா பண்ணுங்கள் 2 பேரும். சரியா? ஆல் தி பெஸ்ட். புரிஞ்சதுண்ணே, நாங்கள் 2 பேரும் பத்திரமா பண்ணுறோம். ஏன் நான் சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? எப்போ தான் நாங்கள் 2 பேரும் பண்ணி பழகிறது? அதெல்லாம் பண்ணிடுவோம். நீங்கள் வரும்போது பார்த்துட்டு நீங்களே ஸ்டன் ஆயிடுவீங்க பாருங்கள். ரொம்ப ஹாப்பிடா. நீங்கள் 2 பேரும் ரொம்ப பெரிய பசங்களாக வளர்ந்துட்டீங்கல்ல. சந்தோஷம். பார்த்து பத்திரமா இருங்க. சரி, நீங்கள் கிளம்புங்க. மிச்சதை நான் பார்த்துக்கிறேன். ரீச் ஆனோன்னு கால் பண்ணுற போடா. சரி சரி, அண்ணியை வர சொல்லியிருப்ப போல இருக்கே. பார்க்கலாம்னு நினச்சா முடியாது போல இருக்கே. அவன் நீங்கள் இருக்கிற வரைக்கும் வரமாட்டாடா. சரி கிளம்புங்க, பார்த்துக்கலாம். ஓகேடா. தேவையில்லாமல் உன்னோட லவ்வை வந்து கஷ்டப்படுத்துறதுல நீ அவங்க கூட லவ் பண்ணிட்டு கிளம்பு. நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்புறோம். டைம் ஆச்சு. பாய். எங்கே இவளை இன்னுமே காணுமே? எங்கே போனான்னு தெரிலையே. வெற்றி எல்லாருமே போயிட்டாங்களா? பயப்படாத, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. வெற்றி ரொம்ப தூரம் போகிறீங்கல்ல? என்ன ரொம்ப தூரம்? கொஞ்சம் தூரம்தான். எல்லாமே 24 மணி நேரத்துக்குள்ளே ஊருக்கு போகிறது தான். ஜஸ்ட் 18 ஹவர்ஸ் தானம்மா. எதுக்குமே இதுக்கெல்லாம் கவலைப்படுறேன். வெற்றி எனக்கு இன்னும் தப்பாக ஃபீல் ஆகுது வெற்றி. கொஞ்ச நாள்லேயே நம்ம 2 பேரும் ஒரு பெரிய பிரிவை எதிர்பார்க்குறோம்ல. எனக்கு பயமாக இருக்குது. இந்த பிரிவு நிரந்தரமாயிருமோன்னு என் மனசுக்குள்ளே ஏதோ தவிக்குது. என்னை விட்டுற மாட்டேங்குது வெற்றி. ஏய் லூஸு, ஃபஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் பிரிய போகிறோம்ல, அதனால் உனக்கு அப்படி இருக்குமா இருக்கும். ரொம்ப நாளாக நெருக்கமாக இருந்துட்டு கொஞ்சம் பிரியிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். கவலைப்படாத, சீக்கிரமாக நான் வந்துடுறேன். ஓகே? சரி வெற்றி. எங்கள் வீட்டிலேருந்தும் இந்தியா போகிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அநேகமாக நீங்கள் போயிட்டு வரும்போது நானும் வந்துடுவேன் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். நீயும் இந்தியா போறியா? எதுக்காக? அதெல்லாம் போயிட்டு வந்து சொல்கிறேன். சரியா? நீங்கள் பத்திரமா போங்க. போனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபோனெல்லாம் பண்ணிடாதீங்க, வீட்டில் மாட்டிக்குவேன். எதில் தெளிவாக இருக்கு? இதில் தெளிவாக ரெடி. சுனி, எதுக்குடி இப்படி அழுகிற? ஏய் என்னாச்சு? நான் ஊருக்கு தானடி போகிறேன். இங்கே பார், நீ எதுக்காக அழுகிறேன்னு எனக்கு தெரியுது. உன்னை நான் ஏமாத்திட மாட்டேன்டி. நான் செத்தா அழுகிறது நீ தாண்டி. எனக்காக அழுவ. தலைமாட்டில் உட்காந்து அழுக போகிறது நீ தாண்டி. என் பொண்டாட்டி நீ மட்டும் தாண்டி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இல்லை வெற்றி, நீ முதல்ல தப்பாக நினைக்கிறது நிறுத்து. சுனி, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். எதுக்குன்னு தெரியல. உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னாலும் என்ன நினைப்பு கொஞ்சமாவது வச்சுக்கோங்க. ஏதாவது உங்கள் பாட்டியை பார்க்க போகிறீங்க, சூழ்நிலை எப்படி வேணால் மாறலாம். என்னை மட்டும் கைவிட்டுறாதீங்க வெற்றி. ஏ லூசு, என்னை பாரு ஃபஸ்ட்டு. ஏய் அழுகாத, எனக்கு பிடிக்கல. என் சுனி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி அழுகிறது எனக்கு இஷ்டம் இல்லை. சரியா? ஐ லவ் யூ டி. இப்போவுமே நீ தான் என் பொண்டாட்டி. சரியா? சரிடா கருவாயா. பொடி என் மஞ்சள் கட்டு மைனா. ஐ லவ் யூ வெற்றி. ஐ லவ் யூ ஸோ மச் வெற்றி. காற்றே எந்த செல்வந்தாய் மிருதந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன். நான் தான் இன்னைக்கு புதுசாக என்னென்னமோ பண்ணுறேடி. தெரியல. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் கிளம்புறேன். எங்கள் அசம் வீட்டில் பார்த்துட போகிறாங்க. பாய். வரேன். சரி மெசேஜ் பண்ணுங்கள், நானும் மெசேஜ் பண்ணுறேன். சரிம்மா, பார்த்துப்போம்.